டாமினிக் படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நார்மலாக இருக்கிற யூஸ்வலாக கௌதம் மேனனோட ஜேனர் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. நம்ம மலையாளம்ல நிறையா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் கேரக்டர் நார்மலாக ரொம்ப ஹீரோயிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோ, இந்த லெவலுக்கு த்ரில்லர்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு கிரைம் த்ரில்லருங்கிற ஜேனர் வந்து நார்மலாக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ஓவர்னு சொல்ல முடியாது, ஒன் டைம் வாட்சபிளாக இருக்குது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, சம்மந்தமே இல்லாமல் இன்ட்ரோல் பேக்லாம் உள்ள வச்சிருந்தாங்க, அது தேவையில்லைன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபும் ஓகே, நல்லா கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் போரிங்காக இல்லை, லேக் இல்லை படத்தில். ஸ்க்ரீன் பிளே ஒர்த்தியாக தான் இருந்துச்சு. கௌதம் மேனன் ஸ்க்ரீன் பிளேனாலே நல்லா இருக்கும். பட் அவரோட டச் வந்து இங்கே இல்லைன்னு தான் ஃபீல் ஆச்சு. அவரோட டச் நம்ம எப்போதும் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ், அந்த வாய்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இந்த படத்தில் அது இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. மலையாளம்ல ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஏதோ பெட்டராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு.